என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான ஆத்ம வணக்கங்கள். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்கிறார்களே, அது என்ன? ஒன்பதாம் பாவம் 10ஆம் பாவம். 9 என்பது பாக்கியம், 10 என்பது பதவி, கர்மா. இந்த கர்மாவும் அவன் செய்த புண்ணியமும் பாக்கியமும் ஒன்று சேர்கிற போது தர்ம கர்மாதிபதி யோகமாக மாறுகிறது. அது அவருடைய வாழ்நாளில் இறை தொண்டு செய்வதற்கும் சரி, புண்ணிய காரியங்கள் செய்வதற்கும் சரி, தொழிலே வெற்றி பெறுவதும் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம். 2 அதிபதிகள் சேர்க்கை, பார்வை, இணைவு, இருவர்கள் நட்சத்திரம் மூலமாக சேர்ந்து கொள்வது, இணைந்து கொள்வதை தான் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று. அது ஒவ்வொரு பாவத்திற்கும் தர்ம கர்மாதிபதி பார்த்தமையானால் அந்த பாவம் சிறப்படையும். 5ஆம் பாவத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தால் அவர் பூர்வ உண்ணத்தில் அதிகமான நல்லது செஞ்சு பெரும்புகழும் அடைவார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும்.